மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச வீல் சேர் ஃபென்சிங் போட்டியில் முதன்முறையாக இந்தியாவிற்கு வெண்கலம் பெற்றுத்தந்த குமரி மணவாளக்குறிச்சி மாற்றுத்திறனாளி இளைஞர் இத்தாலியில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்க தேர்வாகியுள்ளார். ஆனால் வறுமை காரணமாக போட்டியில் பங்கேற்க முடியாத நிலையில் உள்ளார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இவர்தான் ஃபென்சிங் வீரர் ஜோசப் சுரேஷ். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியை சேர்ந்த இவர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர். எப்போதும் தன்னம்பிக்கையை கைவிடாத ஜோசப் சுரேஷ் சிறு வயது முதலே வாள் சண்டையில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார். வறுமை சூழ்நிலையிலும் உலகளவில் சாதனை படைக்க வேண்டும் என்ற இலக்கோடு சிறப்பு பயிற்சி பெற்ற இவர் கடந்த 2007ஆம் ஆண்டு சீனாவில் நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச வீல் சேர் ஃபென்சிங் போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு முதல் முறையாக வெண்கல பதக்கத்தை பெற்று தந்தார். இதேபோன்று பல்வேறு மாநிலங்களில் நடந்த போட்டிகளில் கலந்து கொண்டு பல பதக்கங்கள் பரிசுகள் பெற்ற இவர் 2010ஆம் ஆண்டு பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றார். இந்த நிலையில் இத்தாலியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடக்கவுள்ள உலக கோப்பை போட்டிக்கு தேர்வான இவர் அந்த போட்டியில் பங்கேற்க செல்ல பண வசதியின்றி சோகத்தில் உள்ளார். தனக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என்று மனு அளித்தும் இதுவரை எந்த பதிலும் இல்லை என்று வேதனை தெரிவிக்கின்றார். நம்ம இந்தியா நாட்டுக்கு இதுவரைக்கும் 2 வெண்கல பதக்கம் எடுத்து கொடுத்துருக்கிறேன். 8 நாட்டு 2 ஏஷியன் கேம் விளையாடி இருக்கிறேன். சவுத் கொரியா இன்ஜானில் ஏஷியன் கேம் விளையாடி இருக்கிறேன். தைவானில் ஏஷியன் கேம் விளையாடி இருக்கிறேன். மொத்தம் 8 நாட்டில் விளையாடி இருக்கிறேன். நான் இப்போ இத்தாலியில் நடைபெறுகின்ற வாள்சண்டை போட்டியில் நான் விளையாட எனக்கு நிறைய ஸ்பான்சர் எனக்கு கிடைக்கல. ஸ்பான்சருக்காக அலைஞ்சே கிடைக்கல. அரசோ தனியாரோ தனக்கு உதவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் ஜோசப் சுரேஷ் யாரும் உதவாத பட்சத்தில் இதுவரை தான் பெற்ற பதக்கங்களை விற்றாவது இந்த போட்டியில் பங்கேற்பேன் என்கிறார். இது எதுவுமே கிடைக்காத பட்சத்தில், எனக்கு எந்த ஸ்பான்சர் கிடைக்காத பட்சத்தில் என்னுடைய சொத்து பார்க்கும்போது என்னுடைய மெடல் தான் இப்போ என்னுடைய சொத்தாக இருக்குது. என்னோட மெடலு, இந்த ட்ரெஸ்ஸு, இதுதான் என்னோட சொத்தாக இருக்குது. இதை பொது மக்கள் மத்தியில் நான் விற்றாது நான் விளையாடி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பேன். இதுபோன்ற ஆர்வமுள்ள வீரர்களை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களுக்கான சலுகை அடிப்படையில் அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த சர்வதேச அளவிற்கு போவதற்கு தேவையான உதவியினையும் பண உதவியினையும் பொருள் உதவியினையும் வழங்க வேண்டும் என்றும் தற்பொழுது இவர் வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் இவருக்கு அரசு சார்பில் ஒரு நல்ல ஒரு வேலை வழங்க வேண்டும் என்று, விளையாட்டுத்துறையின் சார்பாக வேலை வழங்க வேண்டும் என்று மிகவும் பணிவு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றி பெற்ற பின் லட்சக்கணக்கில் பணத்தை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கும் அரசு திறமை உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை கைதூக்கிவிட முன்வர வேண்டும் என்பதே விளையாட்டு ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. சர்வதேச அளவில் சாதனை படைக்க அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே இவரது கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.